கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜூலை 4. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு கண்ணீர் கதைகள். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். சங்கீதம் 30 அதிகாரம் 11 வசனம். இருளின் மௌனம் நிரந்தரம் அல்ல. இரவு எவ்வளவு நீண்டதாக இருந்தாலும் விடியற்காலையில் சூரியன் உதிக்கையில் இருள் எவ்வளவு வேகமாக மறைந்து விடுகிறது என்பதை நாம் காண்கிறோம். அதுபோல நம் வாழ்க்கை புலம்பலும் துக்கமும் நிறைந்ததாக இருந்தாலும் தேவன் நம் வாழ்க்கையில் வரும்போது அது ஆனந்த களிப்பாக மாறிவிடும். இரவு எப்படி பகலாக மாறுகிறதோ அதே போல இன்றைக்கு நம் வாழ்க்கையிலும் நீண்ட கால புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறும் என்பதே இன்றைய வசனம் நமக்கு கொண்டு வந்துள்ள மகிழ்ச்சியின் செய்தி. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகவும் கடினப்பட்டு அணிந்து வந்த ரெட்டு என்னும் ஆடையை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் மென்மையான ஆடையை உங்களுக்கு உடுத்துவிப்பார். தேவன் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவது நீங்கள் அதை ரகசியமாக ரசிக்க அல்ல. உங்கள் நாவு இனி புலம்பலால் நிரம்பி இருக்காமல் கர்த்தரின் அற்புத செயல்களை பாடும் ஒரு இசைக்கருவியாக மாற வேண்டும். துதியின் சத்தமே உலகத்திற்கு கேட்கட்டும். உங்கள் கண்ணீர் கதையை களிப்பாக மாற்றிய தேவனுக்கு நன்றி சொல்ல உங்கள் நாவு அமைதியாக இருக்கக்கூடாது. உங்கள் துக்கத்தின் இருள் நிறைந்த நாட்களை நினைவு கூறுங்கள். உங்கள் புலம்பலை எவரும் புரிந்து கொள்ளாமல் போன போதும் தேவன் அதை களிப்பாக மாற பண்ணினதை மறந்து விடாதீர்கள். 10 குஷ்டரோகிகளின் புலம்பலை தேவன் ஆனந்த களிப்பாக மாற பண்ணின போதும் ஒருவனே நன்றியுணர்வு உடையவனாக தேவனை துதித்து பாட தவறாமல் அவரை தேடி வந்தான். இது போல பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையிலும் தேவன் கொடுத்த மகிழ்ச்சியை ஒரு நாள் மறந்துவிடக் கூடாது. அவரை துதியின் ஓசையினால் துதித்து வாழ்வின் இருளின் பக்கங்களை நினைவு கூர்ந்து பிறருக்கு அதை சாட்சியாக பகருவோம். இன்று முதல் உங்கள் கண்ணீரின் சத்தம் அல்ல, துதியின் சத்தமே உலகத்திற்கு கேட்கட்டும். எழுந்து நில்லுங்கள், அந்த ரெட்டை களைந்து போடுங்கள். கர்த்தருக்கு நன்றி சொல்லி சத்தமாக துதித்து அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். ஆமென்.